அவசரமாய் பேசுகிற துரிதப்பட்டு பேசுகிற அந்த வார்த்தைகளுக்கு காவல் வைங்க. பெருமையாய் பேசப்படுகிற வார்த்தைகளுக்கு காவல் வைங்க. பொய்யாய் பேசப்படுகிற வார்த்தைகளுக்கு காவல் வைங்க. ஆண்டவரே, அநியாயமாய் குற்றம் சாட்டுகிற வார்த்தைகளுக்கு காவல் வைங்க. வஞ்சனையின் வார்த்தைகளுக்கு காவல் வைங்க. மரணத்தையும் அழிவையும் ஆண்டவரே நெகட்டிவா பல காரியங்களை பேசுகிற வாய்க்கு காவல் வைங்கன்னு சொல்லுங்க. பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகளை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். உன் மாம்சத்தை பாவத்திற்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே என்று சொல்லி 7ஆம் வசனத்தில் அநேக வார்த்தைகளும் உயர்த்தமாகிறதுன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. உன் மாம்சத்தை பாவத்திற்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே அப்படின்னு என்ன அர்த்தம்? அதற்கு முந்தின வசனங்களில் நீ பொருத்தனை பண்ணினா அதை கண்டிப்பாக நிறைவேற்றணும்னு அங்கே ஆண்டவர் சொல்கிறார். அது மாத்திரமல்ல, நான் தெரியாமல், இந்த 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் தெரியாமல் சொல்லிட்டேன்னு சொல்லி ஆண்டவர் முன்னாடி சொல்லாத, தேவதூதர்கள் முன்னாடி சொல்லாத, ஆண்டவர் அதை பாவத்திற்கென்று எடுத்துக்கொள்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதே போல் யாக்கோபின் புஸ்தகத்தை வாசிச்சிங்கன்னா நாவு எப்படி பொல்லாததுன்னு சொல்லி 3ஆம் அதிகாரத்தில் நம்ம என்டையர் சாப்டரே நம்ம வாசிக்க முடியும். அந்த நாவிலே தான் ஜீவனும் மரணமும் இருக்கிறது என்று சொல்லி யாக்கோபு கூறுகிறான். பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி சொல்லப்படுகிற காரியங்களில் இது ஒன்று. அநேக வார்த்தைகளினால் பாவம் இல்லாமல் போகாது என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு சமயம் நான் வேதத்தை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது இயேசுப்பா இந்த காரியத்தை எனக்கு உணர்த்தி காட்டும் பொழுது, நான் ஆண்டவரே, இது எப்படி சரியாகும்? நம்ம வார்த்தை நல்லா பேசுகிறோம் இல்லையா? அப்போ உன் மாம்சத்தை பாவத்திற்குள்ளாக உன் வாய்க்கு இடம் கொடாதேன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்களே ஏசப்பா, இது எப்படி நமக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வாட் இஸ் த ரெமெடி ஃபார் திஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ வாய் அதிகமாக பேச பேச வார்த்தைகள் அதிகமாக உண்டாக அங்கே வார்த்தைகளினால முதல்ல பாவம் உண்டாகிறது. உன் வாய் பாவம் செய்கிறது. அப்போ உன் வாய் பாவம் செய்யும் பொழுது உன் நாவினால் அறிக்கை செய்ததை உன் மனது ஏற்றுக்கொள்கிறது. உன் மனதும் இருதயமும் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அங்கே நீ மனதினாலும் இருதயத்தினாலும் பாவம் செய்கிறாய். அது மாத்திரமல்ல, ஒரு பொய்யை சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து நம்ம விடுதலை ஆகணும்னு சொல்லி சிம்பிளாக ஒரு பொய்யை சொல்லிட்டு சில சமயங்களில் நம்ம போயிடுவோம். ஆனால் அந்த பொய்யினால் பல ரிப்பர்கஷன்ஸ் வரும். ஒரு பொய்யை காப்பாற்றுறதுக்கு அடுத்த பொய்யை காப்பாற்றுறதுக்கு அடுத்த பொய், இப்படி நம்ம சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டுவிடும். ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அது பாவத்தை அதிகரிக்கும். அநேக வார்த்தைகள் வியர்த்தமாகும். ஸோ உங்கள் வார்த்தைகளில் சரியாக இருங்க. உங்கள் வார்த்தைகளில் அளவாக இருங்க. சிலரால் பேசாமல் இருக்கவே முடியாது, பேசிக்கிட்டே இருக்கணும்னு தோணும். அப்போ அந்த மாதிரி சமயங்கள் ஆஸ்க் த ஹோலி ஸ்பிரிட் டு ஹெல்ப் யூ. ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் பைபிளில் பாருங்கள், ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் அங்கே வசனம் சொல்லுகிறது, அவர் அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியை போல வாய் திறவாதவராயிருந்தார். அதே போல் அவருடைய வாயில் வஞ்சனை இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏசப்பாவோட சிலுவை பாடுகளை அவ்வளவு அழகாக டிஸ்கிரைப் பண்ண ஏசாயா தீர்க்கதரிசி ஏன் இந்த குறிப்பிட்ட காரியத்தையும் நம்ம சொல்லணும்? அதே போல் சுவிசேஷங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் ஒரு வார்த்தையும் பேசவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. சிலுவையில் அவர் நம்முடைய பாவங்களெல்லாம் சுமந்து கொண்டார் என்று எழுதப்பட்ட அதே நேரத்தில் அவர் ஒரு வார்த்தையும் பேசவில்லை என்று எழுதப்பட்டிருக்கு. ஏன் தெரியுமா? அவர் வாயை திறந்திருந்தால் அந்த வார்த்தையின் வல்லமையில அநேக அழிவுகள் அந்த நேரத்தில் ஏற்பட்டிருக்கும். அல்லது அவருடைய வாயை திறந்திருந்தால் அந்த வார்த்தையின் வல்லமையில பரிசேயரும் பிலாத்துவும் யூதர்களும் மனம் திரும்பி இருப்பார்கள். அவருடைய வார்த்தையினால குற்ற உணர்வு பட்டு அவர்கள் அங்கே அழுது பயங்கரமாக மனம் கசந்து ஆண்டவருடைய சமூகத்தில் மனம் திரும்பி இருப்பார்கள். அங்கே சிலுவையின் மரணம் நமக்கெல்லாம் கிடைக்காமல் போயிருக்கும். ஆகவே எப்படி வேணால் நீங்கள் யோசிச்சிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் வாய் திறவாமல் இருந்தார். அப்போ சிலுவையின் மரணத்திலேயே ஆண்டவரால் வாய் திறக்காமல் இருக்க முடியும்னா அந்த வல்லமை அவர் நமக்கு கொடுக்க மாட்டாரா? You have to ask for it. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வைங்கப்பா. அவசரமாய் பேசுகிற துரிதப்பட்டு பேசுகிற அந்த வார்த்தைகளுக்கு காவல் வைங்க. பெருமையாய் பேசப்படுகிற வார்த்தைகளுக்கு காவல் வைங்க. பொய்யாய் பேசப்படுகிற வார்த்தைகளுக்கு காவல் வைங்க. ஆண்டவரே, அநியாயமாய் குற்றம் சாட்டுகிற வார்த்தைகளுக்கு காவல் வைங்க. வஞ்சனையின் வார்த்தைகளுக்கு காவல் வைங்க.
மரணத்தையும் அழிவையும் ஆண்டவரே நெகட்டிவாக பல காரியங்களை பேசுகிற வாய்க்கு காவல் வைங்கன்னு சொல்லுங்க. அப்போ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் வாயை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிப்பார். அந்த அபிஷேகம் உங்கள் வார்த்தைகளை காத்துக்கொள்ளும். நம்ம ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசப்பா, உன் வாயினால் நீ வார்த்தை பேசுகிற வார்த்தை உன் மாம்சத்தை பாவத்திற்குள் ஆக்குகிறது என்று சொன்னீங்களேப்பா. அநேக வார்த்தைகள் வியர்த்தமாகிறது என்று சொன்னீங்களேப்பா. இயேசுவே, இந்த நாளில் நான் நல்லவளாக தான் இருக்கிறேன், நல்லவனாக தான் இருக்கேன், ஆண்டவருக்கு பயந்த பிள்ளையாக தான் இருக்கிறேன். ஆனாலும் என்னுடைய வார்த்தைகளை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலையே. நான் பேசிடுறேனே, நான் துரிதப்பட்டு பேசிடுறேனே, கோபப்பட்டு பேசிடுறேனே, நான் அறிக்கை செய்திடுறேனே, தவறாய் பல காரியங்களை செய்து விடுகிறேனே, பொய் சொல்லி விடுகிறேனே. இப்படியெல்லாம் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த நாளிலே உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை அவர்களுடைய நாவுகளில் இறங்கட்டும், அவருடைய நாவுகளில் இறங்கட்டும். நாவை காத்துக்கொள்ளும் அப்பா. நாவிலே ஜீவன் உண்டாகட்டும். நாவிலே மரணம் அல்ல, நாவிலே ஜீவன் உண்டாகட்டும். நாவிலே தீமை அல்ல, நாவிலே அசுத்தம் அல்ல, நாவிலே பரிசுத்தம் உண்டாகட்டும் அப்பா. நாவிலே பரிசுத்தம் உண்டாகட்டும் இயேசு சுவாமி. உம்முடைய கரம் அவர்களை வணைந்து ஆண்டவரே எல்லா நாவின் குற்றங்களுக்கும் எல்லா மாம்சத்தின் பாவங்களுக்கும் இடராமல் தப்பு வைத்தருளும் அப்பா, தப்பு வைத்தருளும். உம்முடைய கிருபை அவர்களை தாங்கட்டும் ஆண்டவரே. இயேசுவே, இந்த நாளில் அவர்களுக்கு ஒரு புதிய நாவு, புதிய வாயை கட்டளையிட்டு அருளுங்கப்பா. புதிய ஜீவன் நிறைந்த நாவை கட்டளையிடுங்கப்பா. பாவத்திற்கு அல்ல ஆண்டவரே, நீதிக்கு பிழைக்கத்தக்கதான வார்த்தைகளை பேசக்கூடிய வாயை கட்டளையிடுங்க. உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் அதை கண்ட்ரோல் பண்ணி நடத்துவீராக. இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.